ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு என்ன உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் வசனம் 17. நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாய் ராஜாக்களின் புஸ்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான ஜனமே, அறியாத உணராத சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துகிறவர், இல்லாததை உருவாக்குறவர், இல்லாததை இருப்பது போல் வரவழைக்கிறவர் கர்த்தர். அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், எளியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறவர், தள்ளப்பட்டவர்களை திடங்கொண்டு அவளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். கர்த்தருடைய செயல்கள் வித்தியாசமாயிருக்கிறது. ஒரு செயலிழக்கப்பட்டதை உருவாக்குகிறவர் கர்த்தர். அவருடைய கிரியைகள் வித்தியாசமாயிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் அநேகமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுடைய பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் தருகிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தரை முழு தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.